ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ராவும் விக்ரமும் திவ்யாவை பற்றி வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்க 4 பேருமே சேர்ந்து கனி மேலே வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசுறதில்லை. அதுக்கப்புறம் புருஷன்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2-3 வாரமாக சரியாக பேசாமல் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சேர்ந்தாங்க. சாண்ட்ரா பார்வதியோட சேர்ந்துன்னு கனியை திருப்பி டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி, சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து கமருதீனை வந்து நாசம் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாண்ட்ரா யார்கிட்ட நாசம் பண்ணிங்கிறாங்கனாக்கா திவ்யா கேமை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஏற்கனவே திவ்யா மேலே சம கோவத்தில் இருக்கிறான். விக்கல்ஸ் விக்ரமுக்கு திவ்யா பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணம். விக்கல்ஸ் விக்ரம் பண்ற தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு திவ்யா வைக்கிறாங்க. ஆபத் பாண்டவர் மாதிரிலாம் காட்டிக்கிறாரு, செல்ஃபிஷ் கேம் தான் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு பிடிக்க மாட்டேங்குது. விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான் சாமி போடுறவங்க தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டு இருப்பாரு. இல்லைனாக்கா இந்த மாதிரி தான் திவ்யா எப்படி பண்றாரோ அந்த மாதிரி தான் விக்கல்ஸ் விக்ரம் பண்ணிட்டு இருப்பாப்ல. விக்கல்ஸ் விக்ரம் திவ்யா மேலே ஒரு கோவத்தில் இருக்கிறாப்ல. அதை பயன்படுத்தி சாண்ட்ரா பாருங்க விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட உட்காந்து திவ்யாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யாவை தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து பெரிய விஷயமா எதுவும் தப்பு பண்ணல. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அகேன்ஸ்டா பேசுறாங்க. அது வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பார்க்கறதுக்கு பிடிக்கல, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா விக்கல்ஸ் விக்ரம்னால ஏற்க முடியல. என்னை நீ அவாய்ட் பண்றதே அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னை எப்படி நீ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விதமான கோவம். என்னை நீ தவிர்க்கிறல்ல அந்த விதமான ஒரு கோவம். சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்மம். சாண்ட்ரா ரொம்ப வன்மம் திவ்யா மேல. அதாவது வந்து அந்த பீரியட்ஸ் நடந்த டைம்ல பிரச்சனை, பிரஜன் வந்து திவ்யாவுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத பிரச்சனை, விக்கல்ஸ் விக்ரம் அந்த நிக்லெட் டாஸ்க்கை வந்து என் பேரை சொல்லாத பிரச்சனை, இதை பற்றி நார்மலாக மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 விஷயங்களே வச்சு அரைச்சுனுக்குறாங்க விக்கல்ஸ் விக்ரமும் சாண்ட்ராவும். இதே கண்ணின்னு இருந்தாங்கனாக்கா இந்த விக்கல்ஸ் விக்ரம் இந்த வன்மம் சாண்ட்ரா கிட்ட போய் உட்காந்து பேசியிருப்பாரா? விக்கல்ஸ் விக்ரமுக்கு என்ன தெரியுங்களா, அது கனி இருந்தாலும் சரி, கனி இல்லைனாலும் சரி, வேற யார் இருந்தாலும் சரி, வேற யாரும் இல்லைனாலும் சரி, எதிர்த்தாப்புல யார் மோசமானவங்க நல்லவங்கலாம் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இவரை வந்து நான் நல்லவன், நான் தப்பு இல்லாதவன், நான் வந்து நேர்மையானவன் அப்படின்றதுக்கோசரம் யார் இருந்தாலும் சரி இந்த மாதிரி போய் பேசியிருப்பால. கனி கூட இருந்ததுனால தான் விக்கல்ஸ் விக்ரம் இவ்வளோ நாள் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா கனி போனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ரா கூட கொஞ்சம் நெருக்கமாகறாரு. காரணம் அவருக்கு வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு அவருக்கு பிரிக்கவே தெரியல. திவ்யா விட மோசமானவங்க சாண்ட்ரா, அதை பிரிக்க தெரியல. திவ்யா விட மோசமானவங்க பார்வதி, அதை பிரிக்க தெரியல. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமுக்கு என்ன, திவ்யா மோசமானவங்க, அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாரு. ஆனால் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்களாவது டைரக்டா பேசுறாங்க, திவ்யாவது டைரக்டா பேசுறாங்க. நீ பண்றது தப்போ இல்லை நான் பண்றது தப்போ டைரக்டா ஃபேஸ் பண்றாங்க, மூஞ்ச காமிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. விக்ரம் நீ போற பாதை சரியில்லை. ஓகே மக்களே, இவங்க 2 பேரும் எப்படி போனா என்ன இருக்குது? விக்கல்ஸ் விக்ரம் அவருடைய நியாயத்தை பேசிட்டு இருக்காரு. சாண்ட்ரா வந்து திவ்யா மேல இருக்கிற வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இந்த கதை போயிட்டு இருக்கு. அடுத்த அளவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.